அனைவருக்கும் வணக்கம். நான் மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 50% கீழே மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள் மற்றும் சரியாக படிக்காத மாணவர்கள் எப்படி பரீட்சையில் பாஸ் பண்ணுறது, அதை பற்றி பேச இருக்கிறேன். படிக்கவே பிடிக்கல, புக்கை எடுத்தாலே படிக்க முடியல அப்படின்ற மாணவர்கள் தயவு செஞ்சு இருக்கிற குறுகிய காலகட்டத்தில் 10th சம்மந்தமான கேள்வி பதிலுக்கு டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க, வீடியோவில் நடத்துவாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதையுமே செய்யாமல், கேட்காம, படிக்காமல் பரீட்சை ஹாலுக்கு போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதுன்றது 100ல் ஒரு 10% கூட பாஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் கொஞ்சம் படிச்சுட்டு போகணும். 10 பாடம் இருக்குதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பாடமாச்சும் படிச்சுட்டு போனால் தான் நீங்கள் 40 50 மார்க் வாங்க முடியும். நீங்கள் எந்த பாடத்தையும் படிக்கல, எந்த கேள்வியும் படிக்கலைன்னா கண்டிப்பாக நிச்சயம் என்ன பண்ண முடியாது. நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் நம்ம படிக்காமல் போயிட்டோம், ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு பதட்டப்பட வேண்டாம். பதட்டப்பட்டோம்னா நமக்கு கிரியேட்டிவ் நாலேஜ் அதாவது சிந்தனை வராது. அதனால் பரீட்சை அல்ல, நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு கேள்வி எண்ணை எழுதி அதுக்கான விடையை எழுதுங்க. எழுதும்போது அடித்தல் திருத்தல் என்பது இல்லாமல் தெளிவாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க. உங்களுக்கு 10 கேள்வி கேட்டிருக்காங்க, அது ஒரு 5 கேள்வி, அது உங்களுக்கு 4 கேள்வி தான் தெரியும், மீதி 6 கேள்வி தெரியல அப்படின்னா அந்த 6 கேள்வி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கேள்வியாக போட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த கேள்வி சம்பந்தமான தொடர்பான ஏதாச்சும் ஒரு 4 லைனோ 5 லைனோ ஒரு பேராகிராஃபோ அடித்தல் திருத்தம் இல்லாமல் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கட்டாயம் எழுதணும். கட்டாயம் அவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கணும். எதையுமே அடித்து எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சரியாக படிக்காமல் தான் போயிருக்கீங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன்னா அந்த பேப்பரை திருத்த ஆசிரியருக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடாது. அதை செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி அடித்து பேப்பரை அவங்களுக்கு புரியாத மாதிரி எழுதக்கூடாது. எழுதுகிற எழுத்துக்கள் கொஞ்சமாச்சும் பெருசாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக எழுதுனா அவங்களால படிக்க முடியாது. அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்க நிறைய வயசான ஆசிரியர்கள். அதனால எழுத்துக்கள் கொஞ்சம் பெருசாக எழுதி பழகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பழகினா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அழகாக எழுத முடியும். சின்ன வயசுல நம்ம இரட்டை வரி 4 வரி நோட்டில் நம்ம எழுதுறதுக்கு காரணமே அதுதான். எழுத்துக்கள் கொஞ்சம் பெருசாக எழுதணும். நிறைய டிப்ஸ் படிக்கிற பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். படிக்காத பிள்ளைங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆசிரியர் பாடம் நடத்துறத கேட்கணும். முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்டாலே நம்ம பாதி வெற்றி அதை அடைஞ்சிருவோம். நம்ம இப்போ படிச்செல்லாம் இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருக்கோம் பெரும்பாலும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புக்கை திறந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஒரு ஆவரேஜாக ஒரு 10 பாடம் இருக்குது வரலாறுல அப்படின்னா எல்லா பாடத்துக்கும் 1 வேர்டு படிக்கிறது கம்பல்சரி படிக்கணும். 2 மார்க் கொஞ்சம் படிக்கலாம். அதாவது ஒரு 8 மார்க் கொஸ்டின் இருக்குது, பேராகிராஃப் கொஸ்டின் எல்லாத்தையும் படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு மாணவர்கள் ஜஸ்ட் ரீடிங் ஆச்சும் பண்ணணும். ஜஸ்ட்டு அதை வாசிக்கணும். நீங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ரீடு பண்ணி சும்மா வாசிச்சா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதை வைத்து நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவுமே கண்டென்ட்டே தெரியாமல் நாம் பரீட்சை எழுதி அதிக மதிப்பெண் பெற முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு 40 மார்க் எடுத்தால் பாஸ். அதை எளிமையாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஜஸ்ட்டு ரீடு பண்ணிட்டு வந்தாலே அதை ஆன்சர் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை 40 மார்க்கை எடுத்துடலாம். அதனால் 90% 95% எடுக்கணும்னா நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. அப்போ 90% ஒரு மார்க் 190 மார்க் எடுக்கிறாருன்னா அவர் எத்தனை முறை படிச்சிருப்பாரு, எத்தனை முறை எழுதி பார்த்துருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம்.
அவர் நிறைய பயிற்சியும் ரீடிங்கும் பண்ணியிருப்பாரு, நிறைய பயிற்சி எடுத்திருப்பாரு, நிறைய பயிற்சினா எக்ஸாம் எழுதியிருப்பாரு, மார்க் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய நிறைய டெஸ்ட்டுங்களை எழுதியிருப்பாரு. ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து வந்து அதுக்கு நல்லா வந்துடும். நிறைய டெஸ்ட் எழுதவே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும். அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பரீட்சைன்னா அதுக்குள்ள அவங்க அந்த பரீட்சையை முடிக்கிற திறனை அவங்களுக்கு வந்து அந்த மார்க் டெஸ்ட் ட்ரைனிங் பயிற்சி வந்து கொடுக்கும். அப்புறம் லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனலைஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களால 95 மார்க் 98 மார்க் எடுக்க முடியுது. இந்த படிக்க முடியாத பசங்க என்னென்ன பண்ணணும்னா, கஷ்டப்படுற பசங்க புக்கை எடுக்கவே மாட்டேங்கிறான்றவங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு லாஸ்ட் வீக்லியாச்சும் முதல்ல ஒரு இருக்கிற 5 பாடத்தையாச்சும் நீங்க படிக்கணும். இதை நீங்க பணப்பாடமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க ரீடிங் பண்ணுங்க. கேள்விக்கு பதில், கேள்வி என்ன, புக் பேக் கொஸ்டின்ல கூட கேள்வி என்ன, அந்த கேள்வியை ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி படிங்க. கேள்வி ஒரு வாட்டி 3 வாட்டி படிங்க, பதில அதே மாதிரி 3 வாட்டி படிங்க. நீங்க மனப்பாடம் பண்ணதே இல்லை, படிக்கும்போது அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்பதான் அது சம்மந்தமா கேள்வி கேட்கும்போது நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு நேரம் இல்லை. அதனால ரீட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்க. ஒரு டைம் டேபிள்ல போட்டுக்கோங்க. 5 பரீட்சை இருக்குது, 5 பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள்ல போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைம் ஒதுக்கி நீங்க எதுல ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க தொடர்ந்து படிக்கிறதுனால மட்டும்தான், தொடர்ந்து ரீடிங் பண்றதுனால மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், மெமரி பவரை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்க முடியும். இல்லைன்னா மறந்துடும், நம்ம படிக்க மறந்துட்டே தான் இருக்கும். அதனால திரும்ப திரும்ப படிங்க. உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதுனா நிறைய மார்க் கிடைக்கும். டெஸ்ட்ன்றது தான் ப்ராக்டிஸ். நீங்க படிக்கிறதுன்றது ஒரு வகையான ஆரம்ப கட்ட நிலை. அது நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க யாரும் அந்த கொஸ்டின் நீங்க எழுதுற ஆன்சருக்கு தான் மார்க் கிடைக்க போகுது. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கிறது அவங்களுக்கு தேவை. கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் எழுதிருக்கீங்களா அதுதான் பார்க்க போறாங்க. அதனால நீங்க கொஸ்டின் என்ன, அதுக்கு ஆன்சர் என்ன, அதை மட்டும் நீங்க படிச்சு என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளேயே திருப்பி நீங்களே கண்ணை முடிக்கிட்டு சொல்லுங்க, கேள்வி என்ன, இந்த கேள்விக்கு பதில் என்ன, என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்கன்றது நீங்க திரும்ப நீங்க மைண்ட்ல அப்படியே நைட்டு தூங்கும்போது ஞாபகப்படுத்துங்க. இருக்கிற காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இருக்கிறது ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்குது. 28ஆம் தேதி பரீட்சை தொடங்குது. அதனால மாணவர்களாகி நீங்க அனைவரும் எல்லோரும் 10th பாஸ் பண்ணணும்னா ரீடிங் பண்ணுங்க. நான் இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றது, நான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு நமக்கு எனக்கு சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க டாப்பராக இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிலோ 50 மார்க் கீழே வாங்குறேன், 30 மார்க் கீழே வாங்குறேன்னா நீங்களாம் ரொம்ப நிறைய கடினமாக உழைக்கணும். அதனால தயவு செஞ்சு நீங்க ரீடிங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது ஏதாச்சும் எழுதி பாருங்க. ஒரு 3 பாடம் 4 பாடமாச்சும் படிக்கணும். இப்போ எதுவுமே சுத்தமா படிக்காம நீங்க வந்து பரீட்சை ஹாலில் போயிட்டு பரீட்சை எழுதுனீங்கன்னா 35 மார்க் எடுக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல தப்பான ஆன்சரை நீங்க பண்ணிடுவீங்க. அதனால படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஒன் வேர்டுலேயே நீங்க 15 மார்க் எடுத்துடலாம் ஈஸியா. அப்ப நீங்க படிக்காம எப்படி அந்த ஒன் வேர்டு அட்டன் பண்ண முடியும்? தயவு செஞ்சு ரீடிங் பண்ணுங்க. திரும்ப படிங்க. திரும்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அடுத்து நீங்க மேல் 11ஆம் போகும்போது நல்ல ஒரு குரூப் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், இருக்கிற காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு படிங்க. அங்கங்க சுத்தாம கொஞ்சம் தயவு செஞ்சு இருக்கிற காலத்தை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.